ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி. இத்தனை மணிக்கு ஏஞ்சி எங்கே கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அன் ஈவெண்ட். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே என் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க. நான் இங்கெல்லாம் போகிறேன், எப்படிலாம் மேக்கப் பண்ணுறன்றதை பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஆக்சுவலி 2 ஈவெண்ட் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணல்மேடுன்ற ஒரு பிளேஸில், செகண்ட் ஈவெண்ட் காலின்ற பிளேஸ். ரெண்டுமே மயிலாடுதுறை கிட்ட தான் இருக்குது. ட்ராவல் பார்த்தீங்கன்னா 2 பிளேஸ்க்குமே ஒரு 30 மினிட்ஸ் அதுக்குள்ளே தான் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு 9 o'clock ரெடி பண்ணணும். ஸோ 6 o'clockே நாங்கள் போயிட்டோம். ஆக்சுவலி நான் ஓவரால் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 3 hours எடுத்துப்பேன். ஹேர் டூ, மேக்கப் அண்ட் சாரி ராப்பிங்க்கு. ஏன் இந்த 3 hours பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கம்மி டைமாக இருந்துச்சுன்னா ஹரிபரியில் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டு அவங்களோட லுக்கை நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் எப்பவுமே 3 hours டைம் வச்சுப்பேன். அப்போ தான் கிளைண்ட்டோட விஷயம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம், எனக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கிளைண்ட் நம்மக்கிட்ட சொல்ல நம்ம மேக்கப் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் மேக்கப் கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 3.5 yearsக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் 3 years வரைக்கும் எந்த ஒரு அசிஸ்டண்ட்டும் என் கூட வச்சது கிடையாது. சிங்கிள் பர்சனாக தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவேன். 2025 தான் நான் வந்துட்டு அசிஸ்டண்ட்னே ஆள் வச்சுக்கிட்டேன். அதுவும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், கம்ஃபர்டபுளான பர்சன். ஸோ ஷானுன்ற பொண்ணு, நான் அவளை தான் வந்துட்டு அசிஸ்ட்டுக்கு கூப்பிட்டுப்பேன். ஸோ கம் டு த vlog. இன்னைக்கு கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி. இவங்க தான். இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு. இன்ஸ்டாகிராமில் பார்த்தா என்ன புக் பண்ணியிருந்தாங்க. ஒரே காலேஜில் நான் பார்த்துருக்கேன் இவங்கள அப்பப்போ. அந்த மாதிரி தான் இந்த பர்சன். இவங்க நம்மள முகூர்த்தத்துக்கு மட்டும் தான் புக் பண்ணியிருந்தாங்க. பொண்ணு அழைப்புக்கு மாப்பிள்ளை வீட் சைட்லேருந்து பார்த்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. முகூர்த்தத்துக்கு மட்டும் ஏன் என்ன புக் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு உன்னோட மேக்கப்லாம் ரொம்ப பிடிக்கும்டா. ஸோ எனக்கு முகூர்த்தத்துக்கு நீ தான் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு பரவாயில்ல, ஒரு செக்ஷனாக இருந்தால் கூட நமக்கு கொடுக்கணும்னு தோணிருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா 2 செக்ஷன் சேர்த்து ஒரு பர்சனுக்கு கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்க அப்படி யோசிக்காமல் எனக்கு முகூர்த்தத்துக்கு கொடுத்தது எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. நம்மளும் டைமுக்குள்ளே மேக்கப் முடிச்சாச்சு. திஸ் இஸ் ஹர் ஃபைனல் லுக் ஃபார் ஹர் முகூர்த்தம். அவங்களோட ஸ்கின் டோன் அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்களோட ஃபீச்சர்ஸ் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அவங்கள ஒயிட் வாஷ்லாம் பண்ணாமல் அவங்க ஸ்கின் டோன்லேயும் இந்த மேக்கப் இருக்கும். உங்களுக்கு இந்த ஓவரால் லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கிளைண்ட் 1ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போயாச்சு. ஒரு 40 minutes போல் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி பேக் பண்ணி நம்ம ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு செம்மையாக அன்னைக்கு வயிற்று வலி. எந்த அளவுக்குனா கொடூரமாக இருந்தது. இந்த மாதிரி எனக்கு வயிற்று வலிச்சதே கிடையாது. ஸோ நான் எப்படி பண்ண போகிறேன்ற ஒரு பெரிய கொஷின் மார்க்கு தான் நான் அன்றைக்கி போனேன். நானும் அவளே ரெடி ஆகிட்டு கேப் சொல்லியிருந்தோம். பிகாஸ் என்னால் வண்டியில் ஓட்டிகிட்டு போகிற ஸ்டேஜ்லேயே நான் இல்லை. சுத்தமாக என்னால் முடியல. எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் படுத்துட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால் கேப் சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் எப்படி பார்த்துட்ருக்கீங்களோ இப்படியே தான் நான் கிளம்பி போனேன். வித்தவுட் ஐலைனர், லிப்ஸ்டிக் எதுவுமே இல்லாமல் போனால் நான் இப்படி போகவே மாட்டேன். எனக்கு ப்ரெசென்டபுளாக இருக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அன்றைக்கி என்னால் ரெடி ஆகிறதுக்கு கூட எனக்கு தெம்பலாத மாதிரி இருந்தது. எப்படியோ போயிட்டு அந்த ஈவெண்ட்டை முடிச்சிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ இவங்க தான் நம்ம பிரைட் பிரியங்கா. இப்போ நம்ம பண்ண போகிறது பொண்ணழைப்பு மேக் ஓவர். நாளை கால முகூர்த்தம் அந்த சேம் டேவே ரிசப்ஷன் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஈவெண்ட் தான் பார்க்க போகிறீங்கன்னு தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலி 4 ஈவெண்ட் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி இவங்களோட செல்லக்குட்டி பிரைடு என்னோட ஃப்ரெண்டோட கசின் தான் இவங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் 3 பேருமே ஃப்ரெண்டாக அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டே பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நம்மளை இவங்க வந்துட்டு என்கேஜ்மெண்ட் புக் பண்ணியிருந்தாங்க. மேக்கப் பிடிச்சி போய் அப்படியே கண்டினியூஸாக 3 ஈவெண்ட்டுமே நம்மக்கிட்டே கொடுத்துட்டாங்க. மேக்கப் வைஸ் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் எதுவுமே அவங்க சொல்லலை. எனக்கு ஹெச்டி மேக்கப் வேணும், உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி பண்ணுங்கள், ஆனால் என் ஸ்கின் டோனில் மட்டும் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட விஷயம் இருந்தது. ஸோ நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே பண்ணிட்டுருந்தோம். இவங்கள பற்றி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க நிஜமாவே ஒரு பியூர் ஹார்ட் பர்சன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறமே அடிக்கடி தண்ணி, வெந்தயம், மோருன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. சும்மா வந்து பேச்சுக்கலாம் இல்லை, அவங்க அடிக்கடி என்னை செக் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் ஓகேவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதையே நான் இங்கே ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற நிறைய பிளேசஸில் ஹாஸ்பிட்டாலிட்டியே இருக்காது. ஈவன் தண்ணி வேணுமான்னு கூட யாரும் கேட்க மாட்டாங்க. எங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த பிரைடாக இருக்கட்டும் யாருமே கண்டு கூட மாட்டாங்க. பட் எனக்கு வந்து ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தங்கோனே சொல்லுவேன். மறக்க முடியாத கிளைண்ட்ஸில் இவங்களும் ஒருத்தவங்க. லாஸ்ட் போஸ்ட்டில் நான் வந்து போத்திருப்பேன் ஒருத்தவங்களுக்கு பேபி ஷவர். அவங்களும் அப்படி தான். அவங்க என்னை சாப்பிட வச்சே கொள்ளுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க. ஸோ இவங்களும் எனக்கு கிளைண்ட்டாக வந்ததுக்கு நான் தான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லலாம். பிரியங்காவோட பொண்ணழைப்பு மேக் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. க்ரூம் வீட்லேருந்து சாரீ வச்சு கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுபடி நம்ம சேஞ்சும் பண்ணியாச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அவங்க கூடயே மண்டபத்துக்கு போயிட்டோம். அங்கேருந்து நம்ம ரூமுக்கும் போயாச்சு. ஸோ நைட்டு நல்லா தூங்கினேன். தூங்கினதுக்கப்புறமாவது வயிற்று வலி குறையும்னு பார்த்தேன். பட் இல்லை, எனக்கு மார்னிங் தான் இன்னும் ஹெப்டிக்காக இருந்தது. டயர்ட்னஸ் எனக்கு வெளில காட்டுறதுக்கு பிடிக்கல. ஸோ நான் ஏஞ்சோடனே குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆனதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அன்றைக்கி மேக்கப்புமே பண்ணியிருந்தேன். மேக்கப் பண்ணாமல் என் ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு சிக்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என் பிரைடுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்காதுன்றதுனால நான் மேக்கப்புமே பண்ணிட்டேன். பிரியங்கா ஆஸ் யூஷுவல் மேக்கப்புக்கு எதுவுமே சொல்லலை. பட் லிப்பு மட்டும் எனக்கு கிளாஸியாக வேணும். எனக்கு மேக்கப்புமே கொஞ்சம் கிளாஸியாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு கிளாஸியாக தான் எனக்கு லுக் வேணுன்ற மாதிரி இருக்குக்கான்றது சொல்லியிருந்தாங்க. ஹேர் டுக்கு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சிருந்தாங்க. மெஸ்ஸி ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு வேணும், எனக்கு ப்ராப்பராக அந்த பஃப் எல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு மெஸ்ஸியாக தான்க்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு ஐப்ரோஸ் ரொம்ப தின்னாக இருந்தது. பட் நான் எப்படி இந்த ஐப்ரோஸ் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல, நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன்.
ரிசப்ஷனில் சுத்தம் நான் நிறைய எடுக்கவே இல்லை. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் போடுவேன். இதுக்கப்புறமே நான் நிறைய கிளிப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த ஹரிபரி அண்ட் தென் இந்த டென்ஷனில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ நான் அதை தான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோ ஷூட்ஸ் இருந்தனால நம்ம பிஃபோராகவே ரெடி பண்ணிட்டோம். மார்னிங் ஃபுட் அங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு 1 hour போல் நல்லா தூங்கணும். அகெயின் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது டைம் வந்து 1:30 கிட்ட இருந்தது. பிரைடு இப்படி தான் ரிட்டன் வந்தாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையும் சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கள ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வர சொல்லிட்டோம். இந்த லுக்கை நாங்கள் வெறும் 2 hours கம்ப்ளீட் பண்ணோம். டைம் சுத்தமாக இல்லை, அதனால வீடியோஸ் எல்லாம் சுத்தமாக எடுக்க முடியல. ஃபைனல் அவுட்புட் மட்டும் காட்டுறேன். அவங்க ரிசப்ஷன் மேக்கோரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நான் நிறைய வீடியோஸ் எடுக்கலை. எஸ், நான் நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த 3 லுக்கில் எந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.